அதிகாரம் 7. மதிலை கட்டி முடித்த பின் நான் கதவுகளை அமைத்தேன். வாயிற் காவலர்களையும் பாடகர்களையும் லேவியர்களையும் அமர்த்தினேன். என் சகோதரர் அனானியிடமும் கொத்தள தலைவர் அனனியாவிடமும் எருசலேமின் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தேன். ஏனெனில் அனனியா மற்றவர்களை விட உண்மையானவர், கடவுளுக்கு அஞ்சியவர். நான் அவர்களை பார்த்து, வெயில் ஏறும் வரை எருசலேமின் கதவுகளை திறக்க வேண்டாம். காவலர்கள் போகும் முன் கதவுகளை அவர்கள் மூடி தாளிடட்டும். எருசலேமில் வாழ்வோரை காவலராய் நியமியுங்கள். அவர்களுள் சிலர் குறிக்கப்பட்ட இடங்களிலும் மற்றும் சிலர் தங்கள் வீட்டிற்கு எதிரேயும் காவல் புரியட்டும் என்று சொன்னேன். சிறை இருப்பினின்று திரும்பியோரின் பட்டியல். எருசலேம் நகர் பரந்ததும் பெரியதுமாய் இருந்தது. ஆனால் அதனுள் வாழ்ந்து வளர்ந்த மக்கள் வெகு சிலரே. வீடுகள் இன்னும் கட்டப்படவில்லை. அப்பொழுது கடவுள் என்னை தூண்டியபடி தலைவர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள் அனைவரையும் வழிமரபு வாரியாக பதிவு செய்தேன். அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து முதலில் திரும்பி வந்திருந்தவர்களின் தலைமுறை அட்டவணை பதிவேட்டை கண்டுபிடித்தேன். அதில் எழுதியிருக்க கண்டது பின்வருமாறு: பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரால் சிறைப்படுத்தப்பட்டு பின்னர் சிறையிருப்பிலிருந்து மீண்டு எருசலேமுக்கும் யூதாவிலுமுள்ள தத்தம் நகர்களுக்கும் திரும்பி வந்த மாநில மக்கள் இவர்களே: செருபாபேல், ஏசுவா, நெகேமியா, அசரியா, ரகமியா, நகமானி, மொர்தெக்காய், பில்சான், மிசுபெரேத்து, பிக்பாய், நெஹூம், பானா ஆகியோர். இவர்களோடு வந்த இஸ்ரேல் மக்களில் ஆண்களின் எண்ணிக்கை: பாரோசின் புதல்வர் 2172 பேர், செபத்தியாவின் புதல்வர் 372 பேர், ஆரைகின் புதல்வர் 652 பேர், பாகத்து மோவாபின் புதல்வரான ஏசுவா, யோவாபு ஆகியோரின் புதல்வர் 2818 பேர், ஏலாமின் புதல்வர் 1254 பேர், சத்துவின் புதல்வர் 845 பேர், சக்காயின் புதல்வர் 760 பேர், பின்னூயின் புதல்வர் 648 பேர், பேபாயின் புதல்வர் 628 பேர், அசகாதின் புதல்வர் 2322 பேர், அதோனிகாமின் புதல்வர் 667 பேர், பிக்பாயின் புதல்வர் 2067 பேர், ஆதீனின் புதல்வர் 655 பேர், எசக்கியாவின் வழிவந்த ஆற்றேரின் புதல்வர் 98 பேர், ஆசோமின் புதல்வர் 328 பேர், பேசாயின் புதல்வர் 324 பேர், ஆரிப்பின் புதல்வர் 112 பேர், கிபெயோனின் புதல்வர் 195 பேர், பெத்லெகேம், நெட்டோபா ஆகிய ஊர்களின் ஆண்கள் 188 பேர், அனத்தோத்தின் ஆண்கள் 128 பேர், பெத்தஸ்மாவேத்தின் ஆண்கள் 42 பேர், கிரியத்தியயாரீம், கெபிரா, பெயரோத்து ஊர்களின் ஆண்கள் 743 பேர், ராமா மற்றும் கேபாவின் ஆண்கள் 621 பேர், மிக்மாசின் ஆண்கள் 122 பேர், பெத்தேல் மற்றும் ஆயியின் ஆண்கள் 123 பேர், மற்றொரு நெபோவின் ஆண்கள் 52 பேர், மற்றோர் ஏலாமின் புதல்வர் 1254 பேர், ஆரிமின் புதல்வர் 320 பேர், எரிகோவின் புதல்வர் 345 பேர், லோது, ஆதிது, ஓனோ ஆகியோரின் புதல்வர் 721 பேர், செனாவின் புதல்வர் 3930 பேர். குருக்களின் எண்ணிக்கை: இயேசுவாவின் வீட்டை சார்ந்த எதாயாவின் புதல்வர் 973 பேர், இம்மேரின் புதல்வர் 1052 பேர், பஸ்கூரின் புதல்வர் 1247 பேர், ஆரிமின் புதல்வர் 1017 பேர். லேவியரின் எண்ணிக்கை: ஓதவாவின் புதல்வரில் கத்மியேலின் வழிவந்த ஏசுவாவின் புதல்வர் 74 பேர், பாடகர்: ஆசாவின் புதல்வர் 148 பேர், வாயிற்காவலர்: சல்லும், ஆற்றேர், தல்மோன், அக்கூபு, அத்தித்தா, சோபாய் ஆகியோரின் புதல்வர்
138 பேர். கோவில் ஊழியர்: சிகாவின் புதல்வர், அசுபாவின் புதல்வர், தபாயோத்தின் புதல்வர், கெரோசின் புதல்வர், சீயாவின் புதல்வர், பாதோனின் புதல்வர், லபானாவின் புதல்வர், அகாபாவின் புதல்வர், சல்மாயின் புதல்வர், ஆனானின் புதல்வர், கிதேலின் புதல்வர், ககாரின் புதல்வர், ரெயாயாவின் புதல்வர், ரட்சீஸின் புதல்வர், நெக்கோதாவின் புதல்வர், கசாமின் புதல்வர், ஊசாமின் புதல்வர், பாசையாகின் புதல்வர், பேசாயின் புதல்வர், மெயோனீமின் புதல்வர், நெபுசசிமின் புதல்வர், பக்பூக்கின் புதல்வர், அகுப்பாவின் புதல்வர், அர்கூரின் புதல்வர், பட்சிலித்தின் புதல்வர், மெகிதாவின் புதல்வர், அர்சாவின் புதல்வர், பர்கோசின் புதல்வர், சீசராவின் புதல்வர், தேமாவின் புதல்வர், நெட்சியாகின் புதல்வர், அத்திபாவின் புதல்வர், சாலமோனுடைய பணியாளர்களின் புதல்வர், சோட்டாயின் புதல்வர், சோபரேத்தின் புதல்வர், பெரிதாவின் புதல்வர், யாலாவின் புதல்வர், தர்கோனின் புதல்வர், கித்தேலின் புதல்வர், செபத்தியாவின் புதல்வர், அற்றிலின் புதல்வர், பொக்கொரேத்து சபாயிமின் புதல்வர், அம்மோனின் புதல்வர். கோவிர் பணியாளரும் சாலமோனின் பணியாளரின் புதல்வர்களும் மொத்தம் 392 பேர். மேலும் தெல்மெலா, தெல்லர்சா, கெருபு, அதோன், இம்மேர் ஆகிய இடங்களிலிருந்து வந்தும் தங்கள் மூதாதையரின் குலத்தையும் வழிமரபையும் தாங்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் என்பதையும் எண்பிக்க இயலாதவர்கள் பின்வருமாறு: தெலையாவின் புதல்வர், தோபியாவின் புதல்வர், நெக்கோதாவின் புதல்வர் ஆகிய 642 பேர். குருக்கள்: ஒபையாவின் புதல்வர், அக்கோசின் புதல்வர், பர்சில்லாயின் புதல்வர். பர்சில்லாய் கிளையாதை சார்ந்த பர்சில்லாயின் புதல்வியருள் ஒருத்தியை மணந்ததால் அப்பெயரால் அழைக்கப்பட்டார். இவர்கள் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணை எழுதப்பட்ட ஏடுகளை தேடியும் கிடைக்காததால் தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதப்பட்டு குருத்துவ பணியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் கொண்ட குரு ஒருவர் வரும் வரை திருத்தூயக உணவில் பங்கு கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு ஆளுநர் ஆணையிட்டார். மக்கள் சபையாரின் மொத்த எண்ணிக்கை 42,360. அவர்களைத் தவிர அவர்களின் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் 7,337. மேலும் அவர்களுக்கு 245 பாடகரும் பாடகிகளும் இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. இறுதியாக கோவில் குலத் தலைவர்களில் சிலர் வேலைக்காக கொடுத்தது பின்வருமாறு: கருவூலத்திற்கு 1000 பொற்காசுகள், 50 பாத்திரங்கள், 530 குருத்துவ ஆடைகள் ஆகியவற்றை ஆளுநர் கொடுத்தார். குலத் தலைவர்களில் வேறு சிலர் அவ்வேலைக்காக கருவூலத்திற்கு 20,000 பொற்காசுகளும் 1,500 கிலோகிராம் வெள்ளியும் கொடுத்தார்கள். ஏனைய மக்கள் கொடுத்தவையாவன: 20,000 பொற்காசுகள், 1,370 கிலோகிராம் வெள்ளி, 67 குருத்துவ உடைகள். குருக்களும் லேவியரும் வாயிற் காவலரும் பாடகரும் மக்களுள் சிலரும் கோயில் பணியாளரும் ஆகிய இஸ்ரவேலர் அனைவரும் தத்தம் நகர்களில் குடியேறினர். 7வது மாதம் வந்தபோது இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் தத்தம் நகர்களில் இருந்தார்கள்.